Uh, Welcome to TRPG TRP Coaching Center for Zoology. In the video, we are going to start with 161. Question number 161 start பண்ணுவோம் சரிங்களா? Okay, so which of the following method or approach was advocated by H.E. Armstrong? Armstrong வந்து எந்த மாதிரியான அப்ரோச் வந்து சொன்னாரு இல்லை அட்வொகேட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தாவே he advocated approach and proposed discovery approach சரிண்ணா okay. Let's go to the question number 162. Reliability is the proportion of the true variance in obtained test scores. அது பார்த்தோம்னா கலிஃபர்ட் தான் ஓகேனா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். Reliability is the proportion of the true variance in obtained test scores. It is said by Gulliford. Option D is the right answer. Let me mark this one. Okay. Question number 163 வாங்க. Problem centered design was propounded by problem centered நமக்கு என்ன ஞாபகம் பார்த்தனாவே மைக்கேல் தான். பட் இதுவுமே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுமே வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ் ஆன்சர் கீ. டிஆர்பியோட ஃபைனல் ஆன்சர் கீழ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். பட் மைக்கேல் இஸ் தி ரைட் ஆன்சர் அக்கார்டிங் டு மீ. Okay, question number 164. The excessive consumption of alcohol during pregnancy causes. Pregnancy அப்போ வந்து எக்ஸசிவ் ஆல்கஹால் வந்து குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்றதாவே ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் தி பேபி. ஸோ திஸ் காசஸ் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் தி பேபி. ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். Okay, let's go to the question number. Poor blood circulation இதுவும் கிடையாது. Reduced oxygen level இதுவும் கிடையாது. Vision defect இதுவும் கிடையாது. ஸோ ஹார்ட் டிஃபெக்ட் வந்து குழந்தைக்கு நடக்கும் ஓகேங்களா? இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அதிகமாக ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்ஷன் ஆயிடுச்சுனாவே விச் அஃபெக்ட் தி ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் தி பேபி. டிஃபெக்டிவ் ஹார்ட் வந்து உருவாக ரொம்ப பெரிய விஷயமாயிடும். Okay, let's go to the question number 165. பாருங்க. Dash was the main proponent of the multi-factor theory. Multi-factor theory நாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் பார்த்தனாவே தர்ஸ்டன் தான். பட் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. டாண்டைக்கா இல்லை தர்ஸ்டன் சொல்லிட்டு மல்டி-ஃபேக்டர் தியரினாவே ஸோ தர்ஸ்டன் தான் நம்மளுக்கு ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர்னு சொல்லி நான் சொல்லலாம். ஓகே, let's go to the question number 166. In 2011, how many free open online courses were offered by Stanford University? Stanford University வந்து ஆஃபர் பண்ணப்பட்ட ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னாவே 3 தான் ஓகேங்களா? ஸோ 3 ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸை வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க ஃப்ரம் தி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. 167 பாருங்க. ஹூ வாஸ் தி லேடி ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் தி தமிழ்நாடு? தமிழ்நாடு பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸ்டார்டட் காந்தி சேவா சங்கம் அட் பர்மால இருந்து ஆரம்பிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தாவே ஸோ தட் வாஸ் சொர்ணம்மாள் தான் வந்து. 2 ஆப்ஷனுமே வந்து க்ளோஸ் ஆப்ஷன் தான். பட் ஷீ இஸ் ஃப்ரம் கன்னியாகுமரி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 168. To dash is to concentrate mental activity continuously upon some object or happening or problem. So that is to sustained attention. Sustained attention is to concentrate mental activity continuously. இங்க பாருங்க, கண்டினியூஸ்லி என்னது சஸ்டெயின்டு, செலக்டிவ் கிடையாது, சஸ்டெயின்டு ஓகேங்களா? ஸோ இந்த மீனிங் வச்சாலும் கூட உங்களால் போட்டுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 168 சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 169. ஜீவா காசிநாதமணி வாஸ் ரிட்டன் பை. ஜீவா காசிநாதமணி வந்து இட் வாஸ் ரிட்டன் பை திருத்தக்க தேவர். ஸோ இதுவுமே கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து திருத்தக்க தேவர் தான். பட் லெட்ஸ் வெயிட் ஃபார் தி டிஆர்பி ஆன்சர் கீ.
ஓகேங்களா? திரும்ப பாருங்க, யுனெஸ்கோ திரும்ப வருது. அண்ட் எஸ்சிஆர்டி யூஜிசி டேஷ் இஸ் டெடிகேட்டட் டு தி ஸ்ப்ரெட் ஆஃப் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ மீடியம் ஆஃப் எஜுகேஷன். நல்லா பாருங்க, இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஆர்டி ஸ்டேட், என்சிஆர்டி சென்ட்ரல் கவர்மெண்ட், யூஜிசினாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். பட் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தாவே யுனெஸ்கோ தான். சரிங்களா? ஸோ கொஞ்சம் பேசிக்கா யோசிச்சிருந்தாவே இந்த கொஸ்டின் நீங்க போட்டுக்கலாம். ஸோ சி இஸ் தி ரைட் ஆன்சர். சி இஸ் தி ரைட் ஆன்சர். இது வந்து பார்த்தோம்னா ஜிகே இருந்து கேட்டுங்க 171ல இன் வாட் டைம் வில் 1000 rupees become 100 ஐ மீன் 1331 அட் 10% annum compounded annually. compounded annually. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்குறாங்க. 1000 ரூபாய் வந்து எத்தனை வருஷத்துல வந்து 1331 வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ 1000 rupees உங்களுக்கு தெரியுது. இங்க 3 வருதா? ஐ மீன் இங்க வந்து 1000 வருதுங்களா? ஸோ 10%வே வந்து 100. ஓகேங்களா? 10%வே 100. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 100 ரூபாய் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேசிக் கால்குலேஷன் தெரிஞ்சிருந்தாவே நம்மளுக்கு வந்து போட்டிருக்க முடியும். ஓகேங்களா? 31 ரூபான்றது வந்து பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். பட் நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தாவே நம்மளால போட்டுக்க முடியும். சரிங்களா? நல்லா பாருங்க, எந்த டைம்ல வந்து 1000 ரூபாய் வந்து 1331 வந்து மாறும் அட் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. ஓகேங்களா? 10% பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த 1000 rupeesல ஒரு டாட் இங்க வச்சோம்னாவே 10%. ஓகேங்களா? ஒரு டாட் இங்க வச்சுன்னா இந்த ஒரு ஜீரோ வந்து கேன்சல் ஆயிடும். மீதி வந்து 100 rupees மாறிடும். மீதி வந்து 100 rupees மாறிடும். ஒரு வருஷத்துக்கு வந்து 100 ரூபான்னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 300 ரூபாய். இவங்களுக்கு வந்து 300 ரூபாய் மாறதுக்கு எவ்வளவு வருதுன்னு கேட்டுருக்காங்க. மீதி வந்து 31 ரூபாய் எது அப்படின்னு சொன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த 100 ரூபாய்க்கு 100 இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஓகே. So option B is the right answer. Option B is the right answer. Okay, let's go to the question number 172. Which one of the following rural development scheme to develop model villages in India? எந்த வந்து டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து டு டெவலப் மாடல் வில்லேஜஸ் இன் இந்தியா வந்து கிரியேட் பண்ணதுக்கு எந்த டெவலப்மெண்ட் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிஎம் ஆதன் கரோஷன் இது கிடையாது. சன்சட் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. சண்டஸ் சன்சாட் ஆதர்ஷ் கிராம் யோஜனா பொறுத்த வரைக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் பத்தி பேசின ஒரு ஸ்கீம் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ரோஃபி 2024 ஃபார் ஓவரால் வினர் கான்ஃபர்டு டு யார் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா குரு நாயக் தேவ் யூனிவர்சிட்டி அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில தான் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ எம்ஏகேஏ ட்ரோஃபி வந்து இது கன்ஃபர்ட்னா கொடுக்கப்பட்ட இது யாருக்குன்னு பார்த்தோம்னா குருநாயக் தேவ் யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து கொடுத்தாங்க இந்த விருது. ஓகேங்களா? வின்னரை. ஓகே, ஸோ இந்த ட்ரோஃபி வந்து தட் வாஸ் ரிசீவ்டு பை குருநாயக் தேவ் யூனிவர்சிட்டி. இது வந்து ஜிகேல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். Okay, let's go to the question number 174. Which of the following best describes phyletic graduation? Phyletic graduation. நல்லா பாருங்க, phyleticனாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? Evolution occurs in rapid burst with a long period of stability. No. Species changes slowly and continuously over long period. Phyletic evolutionவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த phyletic graduation இந்த evolution that should occur slowly. ரொம்ப ஸ்லோவா இருக்கணும், பட் கண்டினியூஸ்லி ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுமே நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்திருந்த கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஐஏஏ நமக்கு தெரியும், இது வந்து ரேடியோ ஆக்டிவ்ல இருந்து நமக்கு வந்துடும். டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ல இது இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்துருந்தோம் டெஸ்ட் பேட்ச்ல. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி
A is the right answer. A is the right answer. Okay. Find the one which is not used in launch of vehicles in space. எங்க எல்லாம் பாருங்களேன், இந்த எல்விலவே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஹெச்ஆர்எல்வி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பிஎஸ்எல்வி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஜிஎஸ்எல்வி கேட்டிருப்போம், ஏஎல்வி கேள்விப்பட்டிருப்போம். பட் வந்து இந்த ஹெச்ஆர்எல்வி வந்து கேள்விப்பட்டவே இருக்க மாட்டோம். ஸோ ஆப்ஷன் எது வந்து நாட் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் வந்து சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் 176வது கொஸ்டினுக்கு. ஓகே. Identify the portal that facilitates the online courses from class 9 till post graduation to be accessed by anyone, anywhere, at any time in India. In India பொறுத்த வரைக்கும் 9 to 12 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஞாபகம் வரணும்? ஸ்வயம் தான். ஓகேங்களா? ஸோ ஸ்வயம் இஸ் தி ஆன்சர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இஸ் 1/50. 1/50 is the answer. 1/50 is the answer. So which part of Indian Constitution deals with the directive principles of state policy? State policy பொறுத்த வரைக்கும் let's go with part 4. Part 4. சரிங்களா? இதுவுமே வந்து ஜிகேல இருந்து கேட்கப்பட்ட கேள்விதான். So last question வந்தாச்சு. Who among the following conducted excavation work at அரிக்கமேடு? ஓகேங்களா? அரிக்கமேடுல கண்டக்ட் பண்ண அந்த ஒர்க், அந்த எஸ்கவேஷன் ஒர்க்கு, அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்கவேஷன் அந்த தோண்டுதல் பண்ணுவாங்க. தோண்டி வந்து பண்டைய காலத்துல வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மண்பாண்டங்கள் இதெல்லாம் வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு பேர் தான் எஸ்கவேஷன் சொல்லுவாங்க. அதாவது யார் கண்டக்ட் பண்ணாங்க? மெரிடைம் வீலர் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். மேரிடைமர் வீலர். ஓகேங்களா? ஸோ 180க்கு கொஸ்டின் வந்து வீலர் தான் ஆன்சரு. பட் கொஸ்டின் இது வந்து இட் இஸ் ஆக்சுவலி சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் மட்டும் மாறுதலுக்கு உட்படலாம். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய 150 கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கொஸ்டின்ஸ் டஃப் தான், இல்லைன்னு சொல்லலை. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எந்த மாதிரியான கட் ஆஃப் இருக்கும், கட் ஆஃப் மார்க்கும் நம்ம பேசலாம். பட் கட் ஆஃப் வந்து ரொம்ப 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 குறையும். இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் வந்து அதை மட்டும் தான் சொல்லுது. பட் நம்ம வீடியோவை நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட்காக. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து கூடி சீக்கிரத்தை விட்டுருவாங்க. ஏன்னா நம்மகிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்குது. நம்மளுக்கு என்ன சொல்றது, ஆன்சர் வந்து மேக்ஸிமம் ஃபைன் பண்ணலாம். பட் நம்மளுடைய ஆன்சர் சொல்லும் போது வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து 5 இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து அதை தாண்டாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ் சேஞ்ச் ஆகலாம். பட் ஆல் த கொஸ்டின்ஸ் வந்து வில் பி த சேம் ஆஸ் வி செட். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கொஸ்டின்ஸ் தவிர மற்ற எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே வந்து தமிழில் வந்து பாஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் தமிழில் பாஸ் பண்ணாதான் இந்த மேஜர் கொஸ்டின்ஸை வந்து நம்மளால கவுண்டிங்கே எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ முக்கியமாக வந்து தமிழில் நம்ம கரெக்டாக மார்க் எடுத்துருப்போம்னு பார்த்துங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 150 கொஸ்டின்ஸில் நம்ம கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி 100 எல்லாம் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்கும். சரிங்களா? லாஸ்ட் டைம் 2025 22 வந்து 100க்கு மேலே நிறைய பேர் இருந்தாங்க. இந்த வாட்டி 100 எல்லாம் போகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து 1 ஆர் 2-3 மெம்பர் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின்ஸ் டஃப் தான் இல்லைன்னு சொல்ல. பட் கட் ஆஃபும் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். அண்டு நம்மளுக்கு கமெண்ட்டும் வருது, இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கீ வந்து பார்க்கணும் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு எழுதியாச்சு, ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போதான் வந்து அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளால முடிவெடுக்க முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து நம்மளோட என்ன மூமெண்ட்டு, டிஆர்பியில் என்ன அப்டேட் கொடுத்தாலும் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஆன் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.